ஒருத்தர். நான் வேறு ஒரு இடத்துல இருந்தேன். மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்டார். ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் விஜய் ஆண்டனி. ஃபஸ்ட்டு என்னோடய கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சுக்கரன் படத்தில். அப்போ வேறு பேர் வச்சுட்டு உள்ளே வந்தார். அப்போ என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சார். உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. இவர் ராஜா அதோடு சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு. என்ன நேம் விஜய்? இல்லை சார் கேட்டது அன்னைக்கு கேட்டது இல்லை அக்னி அந்த பேர் வேண்டான்னு சொல்லிட்டு உங்க நேம் என்னன்னு என்ன கேட்டார். அதான் பிரான்சிஸ் ஆண்டனி ராஜா சிறில் ராஜா பிரான்சிஸ் ஆண்டனி சிறில் ராஜா. இந்த நேம் சொன்னோடனே அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சுட்டாரு. அவர் ரொம்ப ராசியானவர், உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் என் கணவர் எவ்வளோ ராசியானவர்னு. இவர் ராசியாக தானே இருக்கார். அவருக்கு என்ன குறைச்சல்? 25 படம் முடிச்சுட்டு 25வது படம் 25th மூவின்னு சொன்னாங்க. 2005 அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு மூவி வந்து நான் வேளச்சேரி என்ன மால் அது ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்தேன். நான் அவரோட செலக்ட் பண்ணுற சப்ஜெக்டு அவரோட புதுசாக இருக்கும். எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமான மனிதர். நிச்சயமாக இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும். ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்கார். கடவுள் கிருபையில் இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 25வது படம் விஜய் ஆண்டனி சார்து. அண்டு கிட்டத்தட்ட நாங்களே மட்டும் 4 படத்தில் அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அது பிறகு அவரோட சேர்ந்து இன்னும் நான் 3 படம், கிட்டத்தட்ட 7 படங்களில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த 25 படங்களில். அதை நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. அண்டு இன்னும் பல படங்களில் பயணிப்போம் நம்ம. அண்டு நான் பல மேடைகளில் சொன்னது தான். ஏஆர் முருகதாஸ் சார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், விஜய் சார் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னார். விஜய் சார் வந்து தனி மனிதர் இல்லை, விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமாவில் அப்படின்னார். ஏன்னா அவரை சுற்றி அவ்வளோ பெரிய ஒரு உலகமே இருக்குது. தமிழ் சினிமாவில் அவ்வளோ பெரிய வியாபாரம் இருக்குது. உலகெங்கும் வந்து மக்கள் கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய நடிகராக விஜய் சார் அங்கே இருக்காருன்னா, விஜய் சாருடைய அப்பா எஸ்ஏசி சார் அறிமுகப்படுத்துகிற விஜய் ஆண்டனி சாரும் ஒரு இண்டஸ்ட்ரி தான். அவர் ஒரு குட்டி இண்டஸ்ட்ரி வச்சுருக்கார். எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரினா, விஜய் சார் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 500 கோடி 1000 கோடின்னு பிஸ்னஸ் பண்ண முடியும்னா, இவர் வந்து தனிப்பட்ட ஒரு ராஜ்யம் நடத்திட்டு இருக்காரு. அந்த ராஜ்யத்தில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சினிமா இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது, மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தூசு மாதிரி தள்ளி விட்டு அடுத்தடுத்து படங்கள், அடுத்தடுத்து லான்ச் அப்படி போயிட்டே இருக்காரு. ஒவ்வொரு படத்துலையும் வெற்றி மேலே வெற்றி, வெற்றி மேலே வெற்றி. அதுதான் இந்த சக்தி திருமகன். இந்த சக்தி எங்கேருந்து வருதுன்னே தெரியல. தூங்காமல் உழைச்சிட்டே இருக்காரு. நானே நினச்சிட்டு இருப்பேன், நான் டயர்டாகிடுறேன், இந்த மனுஷன் டயர்டாக மாட்டேன்றாரு. அவர் கூட பயணிக்கும் போது சிங்கப்பூர் போகிறோம், நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ளைட்டில். அவர் பாட்டு உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்காரு. 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஜேர்னியில் எடிட் பண்ணிவிட்டு, சார் ரொம்ப பிஸி சார், எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றார். என்னென்னா அடுத்த படத்தோட எடிட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காராம், வெரிஃபை பண்ணிட்டு இருக்காராம். நான் சொன்னேன், கொஞ்சமாவது தூங்குங்க சார் அப்படின்னா சொல்லுவாங்க. அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து கனவு காணணுன்ற மாதிரி இவர் தூங்காமே வந்து உழைச்சிட்டே இருக்காரு. மிகப்பெரிய கனவுகளை நோக்கி ஓடிட்டே இருக்காரு. அவருடைய கனவுகள் 2026 மிகப்பெரிய கனவுகள்லாம் இருக்குது. அப்புறம் சொல்லுவோம் அதை பற்றி. அந்த கனவுகளை நோக்கி அவர் பயணிக்கிறாரு. அந்த கனவுகள்லாம் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் பல புதுமைகளை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசைக்காக தான் அவருடைய ஓட்டம். இன்றைக்கி காலங்காத்தால் நேற்றெல்லாம் நாங்கள் அதை வந்து ஒரு சார்ட் அவுட் பண்ணி இன்றைக்கி காலைல அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடான்னு சசி சாரோட சேர்த்து படத்தை அனௌன்ஸ் பண்ணிடுறாரு காலங்காத்தால். நூறுசாமி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அற்புதமான ஒரு டைட்டில். இந்த டைட்டிலே உங்களுக்கு வெற்றி கொடுத்துச்சு சார். உங்கள் 2 பேருக்குமே வந்து ஒரு வெற்றி கொடுத்துருச்சு. சசி சார், பிச்சைக்காரன் படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி நீங்கள் வந்து சாருக்கு கொடுக்கணும், விஜய் ஆண்டனி சாருக்கு. அது அஜய் திஷானுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறணும். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிற அந்த படம் எப்படி மார்கன் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறிச்சோ அதே மாதிரி இந்த படம் அதை தாண்டி
ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வரும் நான் நம்புகிறேன். ஸோ இப்படி நூறுசாமி, அது பிறகு லாயர், அது பிறகு பெப்பின் படம், அது பிறகு அந்த படம் இந்த படம் சொல்லும்போது நான் சொல்லுவேன், கொஞ்சம் சார் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. அவரை ஸ்லோ பண்ண நினைக்கிறதே நான் மட்டும்தான். ஸ்லோ பண்ணுங்கன்னுவேன். காரணம் என்னன்னா, நம்ம கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்து நிறைய படிச்சிட்டோம்னா, நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டோம்னா பயப்பட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் எதை பற்றியும் படிக்காமல், உண்மையிலே நான் அவர்கிட்ட கற்றுக்கிற பாடம்னா, நிறைய தெரிஞ்சுக்காதீங்க, நிறைய தெரிஞ்சிட்டிங்கன்னா பயப்படுவீங்க. பயப்பட ஆரம்பித்தா அனலைஸ் பண்ணால் பயப்படுவீங்க. பயப்பட்டா எதுவுமே பண்ண முடியாது. அவர் பயப்படவே மாட்டார், எதையும் அனலைஸ் பண்ண மாட்டார், எதையும் பண்ண மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ அந்த படம். திடீர்னு பார்க்குறாரு, ஜென்டில்மேன் ஒரு படத்தை வந்து ஓடிடியில் பார்க்குறாரு. உடனே ஜோஷுவா கூப்பிட்டு கதை சொல்ல, கதை கேட்ட உடனே லாயர், உடனே ஷூட்டிங் போகலாம் 3வது மாதம். ஜோஷுவா எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, நான் அப்போ தான் ஆரம்பித்தேன் ஜோஷுவா கிட்ட, எப்படி இருக்குது படம், அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, சார் விஜயானி சார் கமிட் பண்ணிட்டார் சார் அடுத்த படம்னாரு. என்னங்க இப்போ தாங்க நான் பேசிகிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே நீங்கள் அடுத்த படமே கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அந்த வேகம் தான் விஜயானி சார். ஒவ்வொரு திரைப்படமும் வெற்றி திரைப்படங்களா. மார்கன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், வணிக ரீதியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் பெரிய வெற்றி படம். சக்தி திருமகன் நிறைய ஊடகங்கள் எப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எந்தளவு ஒரு வியாபாரம் பண்ணிச்சு இந்த படம்னு. மிகப்பெரிய வியாபாரம். ரிலீஸ்க்கு முன்னாடியே எல்லா டெரிட்டரியும் வியாபாரமாகி, எல்லா ரைட்ஸும் வியாபாரமாகி ஒரு வெற்றிகரமான படமாக அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அதாவது வணிக ரீதியில் வெற்றிகரமான படமாக ரிலீஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் அடுத்தடுத்த படம் லாயருக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணோம். டெய்லி கால் ஆரம்பிச்சோன்னே ஆரம்பிப்பார், சார் இந்த படத்தோட அது பிஸ்னஸ் பெருசாக பண்ணோம், எப்படி பண்ணலாம், அப்படி தான் ஆரம்பிப்பார். அதுக்கு நம்மளால் முடிஞ்ச இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஆனால் நான் சொல்லுவேன், கொஞ்சம் பொறுமையாக போகலாம், அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோ பண்ணலான்னா, இல்லை சார் அக்டோபர் 1 சார் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்ட்டார். அதுதான் விஜயானி சார். உங்களோட வேகம் இன்னும் பல வருடங்கள் மிக பெருசாக இருக்கணும். நீங்கள் உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரி, எப்படி விஜய் சாரோட இண்டஸ்ட்ரி அவ்வளோ பெருசாக தமிழ் சினிமாவை அவ்வளோ பெருசாக டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி நீங்கள் உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரியும் மிக பெருசாக வளரணும். அந்த வளர்ச்சியில் பல தயாரிப்பாளர்களும், பல இயக்குநர்களும், பல நடிகர்களும் பெனிஃபிட் ஆகணும். உங்கள் மூலமாக தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் சார். இந்த 25வது படம் ஒரு துவக்கம் தான். 50வது படத்தை போகவும் பேசுவோம்னு ஆசைப்படுறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ சார். வேகமாக இருக்கு சார். அவரை விட நீங்க பேசுறது ஒரு ஜெட் மாதிரி சர்றன்னு போயிட்டீங்க சார். சூப்பர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒரு விஷயம் சொல்லணும். அருண் பிரபு சார், நீங்கள் வந்து பல இதுக்கு இன்டர்வியூக்கெல்லாம் வரல, நாங்கள் சிங்கப்பூர்லாம் போயிருந்தோம். உங்களை ஆராதிக்கிற ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது விஜயானி சார். உண்மையிலே வந்து இப்படி ஒரு நடிகர் உங்களை ஆராதிப்பாரா, வெளி உலகத்தில் யாரும் ஆராய்ப்பாங்களா தெரியாது. எல்லா இடத்துலையும் நான் அவர் கூட தனியாக போகும்போது நான் சொன்னேன், சார் எங்கே சார் அருண் பிரபு சார் வரல, ஹைதராபாத் வரலன்னு கேட்குறேன். சார் அவர் ரொம்ப ஷைட்டாக இருக்காரு, வரமாட்டேன்றாரு, எடிட்டிங்கில் பிஸியாக இருக்காரு, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பிஸியாக இருக்காருன்னு. அங்கே உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணி அவர் பேசுனதெல்லாம் நான் கேட்கும்போது நானே நினைப்பேன், நம்ம அந்த மாதிரி பேசுனதில்லை, நிறைய டேரக்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம கொண்டாடுறதில்லை நினச்சிருக்கேன். உங்களை கொண்டாடி ஒவ்வொரு ஈவெண்ட்லையுமே நீங்கள் இல்லாத ஒரு குறையை உங்களை கொண்டாடி உங்களை ஒரு மிகப்பெரிய இயக்குனராக அவர் சொல்லுவார் சார். இந்தியன் சினிமாவில் மிகப்பெரிய உச்சமான ஒரு டைரக்டர் அருண் பிரபு, தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய டாப் 5 டைரக்டர்னா அதில் அருண் பிரபு அப்படின்னு அவர் பெருமையாக நினைக்கிற மாதிரி ஒரு படத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இங்கே வந்திருக்கிற ஹீரோயின்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். கண்ணன் சார், இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல், உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை நாங்கள் எப்பவுமே காதலராக பார்த்துருக்கோம், ஒரு தீவிரமான காதலராக. மீண்டும் தமிழ் சினிமாவில் உங்களை பார்க்கறது சந்தோஷமாக இருக்குது. செல்முருகன் சார், இந்த படத்தில் ஒரு த்ரூ அவுட் த ஒரு ரோல், நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் படமாகவே ஒரு சூப்பரான படம். நான் படம் பார்த்ததுன்னு சொல்கிறேன், ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக. அருண் பிரபு சாருக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் படம் நான் சொல்வேன். ஆனால் அவர் சொல்கிற அளவுக்கு நான் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் சொல்லலாம், நான் சொல்லுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த கட்டமான ஒரு படம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவர் ரொம்ப ஷையா சார், டைரக்டர் சார் ரொம்ப ஷையா, ரொம்ப ஷை. அதான் ஹீரோயின் பக்கத்துல உட்காரும்போது தெரிஞ்சுன்றாரு, ரொம்ப இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். அவர் கோயில் போறதுக்கே கரெக்டா இருக்கும் சார் டைம். ஷெட்யூல் போடுறேன் கதிர், ஷெட்யூல் போடும்போது நான் வர மாட்டேன், இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அப்படி இல்ல சார். நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் பேசணும்ன்றது அவர் வந்து மைண்ட் செட்ல வச்சிருக்காரு. நான் பேசக்கூடாது, என் படம் பேசணும்ன்ற. கண்டிப்பா பேசணும், ட்ரைலரே பேசுது, படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும். சூப்பர்ண்ணா, நிச்சயமா. எஸ், thank you so much. அவரை விட இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஷையா இருக்காங்களே சார். சேர்த்து நான் பேசி, ஓ எல்லாருக்கும் சேர்த்து நீங்க பேசுறீங்க, அதனால தான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டேன் கதிர். ஒரு ஆல் தி பெஸ்டா சொல்லுங்க சார். ஆல் தி பெஸ்ட் சார். சார் நீங்களும் சொல்லுங்க. தேங்க் யூ so much. ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான ஒரு விஷயத்தோட ஆரம்பிச்சிருக்கோம். படத்தை பத்தியும் சொன்னீங்க, க்ரூவை பத்தியும் சொன்னீங்க, அவ்வளவு பாசிட்டிவா இருந்தது. தேங்க் யூ மீண்டும் உங்களுக்கு. தேங்க் யூ so much சார். நீங்களும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நல்லா யோஸ் பண்றீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். நானும் இங்க கதிரை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன்.
லுக் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா சார். அது அது இல்ல அண்ணா இப்பதான் அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, அந்த லுக் எல்லாம் ஹீரோவா அந்த லுக் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிடுவானல்ல. ஓகே தான் சார். ஒருத்தர் ஹீரோவா வந்துட்டே இருக்காங்க. அஜய் ப்ரோ வச்சு பண்றாரு, அடுத்து என்ன வச்சும் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா அப்படியே போந்து வந்தானா அது நல்லா வந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சார். நல்லா இருக்கு, உங்க படங்களை வரிசையா பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் நல்ல சிறப்பா வரணும் கதை. தேங்க்யூ சார். இந்த ஃபுட்டேஜை கட் பண்ணாம போடுங்க தயவு செய்து. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சக்தி திருமகன் விஜய் ஆண்டனி சாரோடைய 25வது திரைப்படம். தனஞ்சயன் சார் சொன்னார் ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னாரு. அவர் ராஜா மட்டும் கிடையாது, அவருடைய சாம்ராஜ்யத்தில் அவர் வேலைக்காரனும் கூட. எல்லா விதமான வேலைகளையும் அவர் ஒருத்தர் மட்டுமே வந்து எடுத்து செஞ்சிட்ருக்காரு. அதனால் வந்து ஒரு வேலைக்காரனுடைய பெயினும் அவருக்கு தெரியும். நான் ரொம்ப ரொம்ப விஜய் ஆண்டனி சாரை நினச்சி ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என்னென்னா, நிறைய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அது புது இயக்குனராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும். நல்ல கதை இருக்கா, விஜய் ஆண்டனியுடைய ஆஃபீஸ் கதவு திறந்திருக்கும். ஸோ அப்படி ஒரு கேட்டை வந்து எப்படி சூப்பர் ஃபிலிம்ஸ்னு ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சோ அப்படி ஒரு ஆஃபீஸாக விஜய் ஆண்டனி சாரோடைய ஆஃபீஸ் இருக்குது. அவருக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கணும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மேடையில் இருக்கிறதுக்கு. சார், தங்களுக்கு தெரியாது ஏதுமில்லை. அடுத்ததாக நான் என்ன கேட்பேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வள்ளிமயில் திரைப்படம் பற்றி ஏதாவது கொஞ்சம் லைட்டா அப்படி தெரிஞ்சுக்கிட்டா. அந்த திரைப்படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குது, கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும். அருண் பிரபுவை பற்றி நான் ரொம்ப பேசணும். ஏன்னா விஜய் ஆண்டனி சாருடைய ஃபங்க்ஷன் 25வது திரைப்படமாக வந்து கேப்டன் பிரபாகரன் 100வது திரைப்படம். நம்ம வந்து அந்த டயத்துல எல்லாம் 100வது திரைப்படம்ங்கிறது ஒவ்வொரு ஹீரோவுடைய மைல்கல்லாக இருக்கட்டும், 100வது நாளுங்கிறது பெரிய மைல்கல்லாக இருக்கும். இப்போலாம் வந்து அந்த 100வது நாளுங்கிற போஸ்டர்லாம் நம்ம பார்க்க முடியாது. 25வது நாள் பிளாக் பஸ்டர். சார் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி பிளாக் பஸ்டர் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சாருடைய கான்ஃபிடென்ட். ஸோ இந்த 25வது திரைப்படம்ங்கிறதே 100வது நாளுக்கான அந்த உழைப்பு, 20 வருஷம் அவருடைய உழைப்பு தான் வந்து இந்த 25வது திரைப்படம். நிறைய ஹீரோக்களுக்கு அந்த 100வது திரைப்படம் ஓடாமல் போயிருக்கு. ஆனால் விஜய் ஆண்டனி சாருக்கு மிகப்பெரிய ஹிட்டு விஜயகாந்த் சாருக்கு மிகப்பெரிய ஹிட்டு கிடச்சி, அதே மாதிரி சக்தி திருமகன் மிகப்பெரிய வெற்றி அடையணும். சில படங்கள் வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்ப்போம். அதுவும் நம்மளை விட பெரிய டைரக்டர்ஸ் நிறைய இயக்குனருடைய படங்கள் பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்படி நான் நிறைய டைம் பார்த்த திரைப்படம் அருவி. அந்த படத்துடைய ப்ரெசன்டேஷன், அந்த படத்துடைய திரைக்கதை, பெரிய ஃபேன் அருண். நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே உங்கள்கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நிச்சயமாக இந்த படத்துடைய ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அற்புதமான ஒரு தயாரிப்பாளர், ஹீரோங்கிறத தாண்டி அற்புதமான தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. உங்களுக்கான என்ன தேவையோ அதை முழுமையாக கொடுத்து, அது ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது. தயாரிப்பாளராக ரொம்ப அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் விஜய் ஆண்டனி சார். அவருக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய நேரங்கள் நம்ம சோர்ந்து போகும்போதோ இல்லை நம்ம சில மனிதர்களை பார்த்து நான் விஜய் ஆண்டனி சாரை யோசிப்பேன். அவர் எவ்வளோ வெற்றி தோல்வி அடிபட்டு விழுந்து எழுந்து அவருடைய ஜர்னி இருக்குதுல்ல, ஜர்னியே என்ன மாதிரியான இயக்குநர்களுக்கு, என்ன மாதிரியான ஒரு நண்பனுக்கு எனக்கு பெரிய ஒரு லெசனாக இருக்கார். ஸோ அவர் பார்க்கும்போது எனக்கு ஒரு எனர்ஜி வரும். நமக்கு மட்டும் நடக்கலை, லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும், வெற்றி கிடைக்கும். ஸோ ஆனால் அந்த உழைப்பை மட்டும் விடவே கூடாது. ஸோ இந்த இடத்துல விஜய் ஆண்டனி சாருடைய இந்த மேடைக்கு அவருடைய உழைப்பு முழுக்க காரணம். இந்த அவருடைய ஜர்னியில் நானும் ஒரு அங்கமாக இருந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் வர ட்ரெய்லரில் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மினிட்டுக்கு அப்புறம் தான், 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோவே என்ட்ரி கொடுக்க வைக்கிறீங்க. இந்த கட்ஸ் தெரியுது. இது யூஸ்வலான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் இல்லை அப்படின்னு தெரியுது. நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து இந்த ட்ரெய்லர் பார்த்து நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ஆஃபீஸில் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எக்ஸ்ப்ரெஷனே பார்த்துட்டே இருக்கும்போது நல்லா ரசிக்கிறாங்க தெரியுது. அப்புறம் முடிச்ச உடனே எதுவும் பேசாமையே இருக்காங்க. விஜய் ஆண்டனி படம் என்ன பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. யார் டைரக்டர் அப்படின்னாங்க. அருவி வாழ் அதான் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இந்த அதான் இருக்கு இல்லையா, இங்கே தான் நீங்கள் இருக்கீங்க. இப்படி நிறையா மக்களுடைய மனசில் இந்த அதான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா நீங்கள் கொடுத்த படம் அப்படி அருவி ஆகட்டும் வாழ் ஆகட்டும் ரெண்டுமே பெஞ்ச்மார்க் ஃபில்ம்ஸ். யூ ஆர் நாட் அஸ் ஆர்டினரி டைரக்டர். டெஃபினெட்லி யூ ஆர் நாட் ஆர்டினரி டைரக்டர். ஸோ பெருசாக எதிர்பார்க்குறேன். ட்ரெய்லரில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. சி, ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான், பட் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட்.
எக்கச்சக்கமான கட்ஸ், எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் வச்சுருக்கீங்க. ஈவன் தோ இதில் ஏதோ இருக்குடா அப்படின்னு சொல்ல வைக்கிறீங்க. ஆல் தி பெஸ்ட். டெஃபினட்டாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கான நம்பிக்கையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. சூப்பர் சார். நெக்ஸ்ட் விஜய் மாருதோ, ஃபென்டாஸ்டிக். அது அந்த ஹூக் லைன் மழைத்துளி அதானே, சிறு மழைத்துளின்னு நினைக்கிறேன். அது திரும்ப திரும்ப அந்த இடம் கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. மியூசிக் டைரக்டராகவும் சரி, இந்த படத்தை தெரியும் எனக்கு. நீங்கள் தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் அருண் பிரபு எவ்வளோ மதிக்கிறீங்கன்னு தெரியும். பிகாஸ் நான் வந்து அருணுடைய என்ன சொல்கிறது ஃபாலோயர்னே சொல்லுவேன் நான். டிஃப்ரெண்ட்டான டைரக்டரில் அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ நீங்கள் அவரை செலக்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுவும் நாங்கள் டைரக்டர்ஸ் நான் அருணை எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு மேலே டிஜே சொன்ன மாதிரி அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கீங்க. அதுக்காகவும் எஸ் எ டைரக்டராக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பெரிய ஹிட் ஆகணும், பெரிய ஹிட் ஆகணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பட் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி சார். நான் வந்து உங்களோட இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னேன், காலையிலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பிச்சைக்காரன் படமே நாங்கள் அவ்வளோ ரசித்தோம். உங்கள் 2 பேர் காம்பினேஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. காலையில் 100 சாமி அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. அந்த படத்தை பற்றி சின்னதாக ஒரு அப்டேட் எங்களுக்காக சொன்னீங்கன்னா வில் பி ரியலி ஹாப்பி. ஒரே ஒரு அப்டேட் தான், அதில் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி தானே சார்? இல்லை, பிச்சைக்காரன் வந்து உங்களை எந்த அளவுக்கு எக்ஸைட் பண்ணிச்சோ டெஃபினட்டாக அதை விட 1 இன்ச்சாவது அதிகமாக இதை எக்ஸைட் பண்ணுவாங்களே. சூப்பர் சார். டெஃபினட்டாக கண்டிப்பாக ஒரு அப்டேட் போதும் சார், வேறு லெவலில் இருக்குது. அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டே நாங்கள் தான் சார் ஹோஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். சூப்பர்.